Hello friends, welcome to Priya Lifestyle channel. Today நம்ம Priya Lifestyle channelல coming Wednesday திருவாதிரை வரனால திருவாதிரை ஸ்பெஷலா திருவாதிரை களியும் அதுக்கு கூட்டும் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். அது போக இந்த திருவாதிரை களியோட ஸ்டோரி எப்படி வந்ததுன்னு சொல்ல போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்க அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல சேரும். இப்ப வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம களி எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த களி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை போட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த களி ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருவாதிரை களியோட ஸ்டோரி பார்த்துக்கலாம். திருவாதிரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு வரும். இதை பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில்ல ரொம்ப விசேஷமா நடக்குங்க. அன்னைக்கு இந்த நாளை திருவாதிரை நோன்பு நாளாகவும் கொண்டாடுறாங்க. இந்த களியை விரத முறைப்படி செய்வாங்க. சேந்தனார்னு ஒரு பக்தர் இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை, பரம ஏழை. அவர் பணத்துல தான் ஏழை, பக்தியில அவரை மிஞ்ச யாரும் இல்லை. சிவபெருமானுக்குனே வாழ்ந்தார். அவரை சோதிக்கணும்னு சிவபெருமான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பிச்சைக்கு போறார். வந்தவர் பார்த்ததும் சிவனடியார்னு தெரியுது. அவர் தான் சிவபெருமானுன்னு தெரியல அவங்களுக்கு. சிவனடியாருக்கு பண்ணணும்னு தேடி தேடி பார்க்குறாரு. கொஞ்சம் அரிசி இருந்தது, கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் வெல்லமும் இருந்தது. அந்த சமயத்துக்கு அதை போட்டு களி பண்ணுறாரு. அதுதான் திருவாதிரை களின்னு பேர். இப்போ நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நான் ஸ்டோரியை அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை அரிசி ஆற வச்சிருந்தோம்லங்க, அதுலேயே போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கனால 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சாலே போதும் நமக்கு. இப்போ எனக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் நீங்கள் சேர்க்கும் போது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு சேருங்க. அப்போ தான் அதில் இருக்க கல் மண் தூசிலாம் நமக்கு போகும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கனால 4 கப்பு போல் தண்ணி விடணுங்க. அப்போ தான் நம்மளோட களி முழுமையாக வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த களியை பண்ணி வந்த அடியாருக்கு கொடுக்குறாரு. அவரும் திருப்தியாக சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. சிவபெருமானுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர்கள் எல்லாம் பூஜை பண்ணணும்னு சன்னதியை திறக்கிறாங்க. பார்த்தா அவர் உடம்பு ஃபுல்லாக களியாக தான் இருந்துதாங்க. அந்த களி பார்த்தீங்கன்னா உடம்புல, வாயில், எல்லா பகுதியிலையும் களியாக தான் இருந்துதான். என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த களி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அப்போ தான் அந்த பகவான் சிவபெருமான் அவங்களுக்கு சேந்தனோட பக்தியை உணர்த்துகிறார். அந்த சிவபக்தனை பெருமைப்படுத்தணும், அவன் ஆசையோட பண்ணியிருந்த அந்த களியை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த திருவாதிரை அன்னைக்கு களி பண்ணுற வழக்கம் இருந்ததுங்க. ஒவ்வொரு பண்டிகையிலையும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவாதிரை அன்னைக்கு களி எதுக்கு பண்ணுறோங்கிற ஸ்டோரி முடிஞ்சுது. இப்போ நம்ம களி இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ இத குக்கர்ல வந்து வச்சுட்டு 4 இல்லன்னா 5 விசில் வந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம ஏன் இத குக்கர்ல வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வந்து நமக்கு ரெடி ஆயிடுங்க. இப்ப பாருங்க நம்மளோட களி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு நெய்யில போட்டு வறுத்து இதுல சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம இந்த களிக்கு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி எடுத்துக்கோங்க, 5 காஞ்ச மிளகாய் வந்து நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்துருக்க கடலைப்பருப்பையும் மல்லியையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயையும் தேங்காயும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த கூட்டுக்கு நான் என்னென்ன வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த கூட்டு ரெசிபிக்கு நான் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைசல் வந்து தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா இன்னும் வேகட்டும். இப்போ இதை திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முழுமையாக வெந்திருக்கும். நம்ம புளி தண்ணியும் நல்லா கொதி வந்திருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம்